ரைட். ஸோ கொலிஷனோட லெக்சர் 1ல் நம்ம இருக்கோம். நீட் ஃபிசிக்ஸ் அண்ட் ஜேஇ ஃபிசிக்ஸ் எப்போ பார்த்தாலும் கண்டிப்பாக கேட்குற ஒரு கொஷின். ஒர்க் எனர்ஜி பார்ல மொத்தமாக 3 கொஷின் கேட்கலாம். ஒர்க் எனர்ஜி பார்ல 2, கொலிஷனில் 1. ரைட்டா? ஸோ இது நீட்டு. ஜேஇமே ஷியராக ஒரு கொஷின் கேட்குற ஒரு கொஷின், ஒரு டாபிக் பற்றி. பவுன்சிங் பால் சம்மு, ஒரு பால் போய் செவுத்துல பட்டு திரும்ப வர்றது, 2 பஸ்ஸு நேரடியாக மோதிக்கிறது, மாலிகுல்ஸ்குள்ளார நடக்கிற கொலிஷனு, ஆஃப்டர் கொலிஷன் வெலாசிட்டி, இதெல்லாம் கற்றுக்க போகிற லெசன் தான் இந்த லெசன். அதிகபட்சம் 1.5 hour தேவை. பட் கொஞ்சம் வேகமாக ஓடுறேன், முடியுதான்னு பார்ப்போம். நம்ம டாப்பிக்கோட பேர் கொலிஷன். தமிழில் மோதல்னு அர்த்தம்னு வச்சுக்கோங்களேன். எப்போ கொலிஷன் நடக்கும் சார்? நான் கண்மூடி கண் திறக்கிறதுக்குள்ள நான் நேராக தான் சார் போனேன், அவன் தான் சார் வந்து என்னை இடிச்சுட்டான். கரெக்டா? அப்போது முதல் வார்த்தை டைம் ஆஃப் கொலிஷன் இஸ் நெக்லிஜிபிள். ஒத்துக்கிறீங்களா? டைம் ஆஃப் கொலிஷன், டைம் ஆஃப் கொலிஷன் இஸ் நெக்லிஜிபிள். ஏன்னா கொலிஷன்னாலே சடனாக நடக்கிறது தானே, இப்போ ஆக்சிடென்ட்னாலே சடனாக நடக்கிறது தானே. டக்குன்னு நான் நேராக தான் சார் போயிட்டு இருந்தேன், சடனாக வந்து எங்கேருந்து இடிச்சானே தெரியல. இப்போ சப்போஸ் டைம் ஆஃப் கொலிஷன் நெக்லிஜிபிள் இல்லாமல் இருந்தால் கொலிஷனே நடக்காது. கரெக்டா? கொலிஷனே நடக்காது. ஏன் நடக்காதுன்னு உனக்கே நல்லா தெரியும். ஏன்னா சுதாரிச்சிக்கலாம், நிறுத்திக்கலாம் வண்டியை, இல்லை பிரேக் போட்டுக்கலாம், ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம். அப்போ டைம் ஆஃப் கொலிஷன் இஸ் நெக்லிஜிபிள். சார் முதல்ல கொலிஷன்னு என்னன்னு சொல்லலை, அதுக்குள்ள டைம் ஆஃப் கொலிஷன் நெக்லிஜிபிள்னு சொல்றீங்களே, நான் சொல்லவா? த இன்ட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ் பிட்வீன் த டூ பாடிஸ், த இன்ட்ராக்ஷன் பிட்வீன் த டூ பாடிஸ் எழுதலாமா அந்த மாதிரி? த இன்ட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ் ஆக்ட்ஸ் பிட்வீன் த டூ பாடி. 2 பாடி இருக்கு, 2 பாடிக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த இன்ட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ் தான் கொலிஷனுக்கு காரணம். ரைட் சார், கொலிஷன் தெரிஞ்சு போச்சு. த இன்ட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ் பிட்வீன் த டூ பாடிஸ், இதுக்கு பேர் கொலிஷன். டைம் ஆஃப் கொலிஷன் இஸ் நெக்லிஜிபிள். இதெல்லாம் புரிஞ்சிருச்சு சார். வாட் இஸ் கொலிஷன் புரிஞ்சிருச்சு, டைம் ஆஃப் கொலிஷன் புரிஞ்சிருச்சு. உனக்கு பிடிச்சதா ஒரு படம் பார்க்குற மாதிரி இந்த கிளாஸை கவனி. சொல்றதெல்லாம் அப்படி ஆர்வமாக கற்றுக்கிட்டேவா, நல்லா இருக்கும். முதல்ல டைப் ஆஃப் கொலிஷன் எதா இருந்தால் சொல்லிடுங்க சார். 2 டைப் ஆஃப் கொலிஷன் பற்றி நம்ம பேச போகிறோம். ஒன்று ஹெட் ஆன் கொலிஷன், இன்னொன்று ஆப்ளிக்யூ கொலிஷன். புவி குட் ஈவினிங் பை, கிருத்திக் குட் ஈவினிங் பை. குட் ஈவினிங் சார். எல்லாருக்குமே இது ஃப்ரெஷ்ஷான டாபிக், புதுசான டாபிக். பழைய டாப்பிக்கோட கண்டினியூட்டி ஏதாவது தெரியணும் அப்படிலாம் அவசியம் இல்லை. இன்னைக்கு கற்றுக்கிட்டிங்கன்னா இன்னைக்கு டாபிக்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். ரைட்டா? நல்லா கற்றுக்கோங்க எல்லாருமே. ஹெட் ஆன் கொலிஷன். ஹெட் ஆன் கொலிஷன்னா என்னங்க சார்? ஹெட் ஆன் கொலிஷன்னா 1 dimension கொலிஷன். இந்நேரம் இந்த பாயிண்ட்டை நீங்கள் புரிஞ்சு வச்சுருப்பீங்க. ஒன்றும் இல்லை, 2 பேர் நேருக்கு நேராக போய் மோதுறது, இதானே சார்? ஒரே கோட்டில் போய் மோதுறது, இதுதானே ஹெட் ஆன் கொலிஷனு? ஆமாம். அப்போ ஹெட் ஆன் கொலிஷன்னா நேருக்கு நேர் மோதல், ஒரே ஒரு டைரக்ஷன்ல எக்ஸ் ஆக்சிஸ்லன்னா அதில் மட்டும் போய் மோதுறது ஹெட் ஆன் கொலிஷன். சரி, இது ஜென்ரலாக சொல்லாதீங்க. நீங்கள் ஃபிசிக்ஸில் எப்படி சொல்லுவாங்களோ அப்படி சொல்லுங்களேன். சும்மா குழந்தைக்கு சொல்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காதீங்க. ஆக்சுவலாக ஹெட் ஆன் கொலிஷன்னா நாங்கள் என்ன எழுதணும்னு சொல்லுங்கள். நேருக்கு நேராக போய் எழுதணும்னு சொன்னால் எங்களுக்கு எப்படி மார்க் போடுவாங்க? ஒன்றும் இல்லைங்க, பாருங்களேன். ஃபர்ஸ்ட் பாடியோட வெலாசிட்டி u1, செகண்ட் பாடியோட வெலாசிட்டி u2. அதாவது இதுதான் வெலாசிட்டி வெக்டார். u1 u2ன்னு சொல்லியிருக்கேன்ல, இந்த u1 u2 தான் வெலாசிட்டி வெக்டார். அந்த வெலாசிட்டி வெக்டாரோட டைரக்ஷன் 2 வெலாசிட்டி வெக்டார், அப்புறம் இந்த ரெட் கலர்ல ஒரு லைன் டிரா பண்றேனே, அதுதான் லைன் ஆஃப் இம்பாக்ட். லைன் ஆஃப் இம்பாக்ட், லைன் ஆஃப் இம்பாக்ட். அப்ப லைன் ஆஃப் இம்பாக்டும் கருணையா குடி நீங்க கருணை ஆல்ரெடி இது உனக்கு பேசியாச்சு இல்லையா? ஆமா சார். இருந்தாலும் ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிக்கோனே, பாஸ்டா ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஓகே சார். ரைட். ஸோ லைன் ஆஃப் இம்பாக்ட், லைன் ஆஃப் இம்பாக்டும் வெலாசிட்டி வெக்டாரும் ஒரே டைரக்ஷன்ல இருக்கணும். வெலாசிட்டி வெக்டார், velocity vector is along the line of impact. சார் புரிஞ்சிருச்சு. வெலாசிட்டி வெக்டாரும், அதாவது அந்த பாடியோட வெலாசிட்டியோட டைரக்ஷனும் லைன் ஆஃப் இம்பாக்ட். லைன் ஆஃப் இம்பாக்ட்னா என்ன தெரியுமா? அந்த மோதிக்கிற கோடு. லைன் ஆஃப் இம்பாக்ட், மோதலுறும் கோடு. ஸோ வெலாசிட்டி வெக்டார் இஸ் அலாங் த டைரக்ஷன் ஆஃப் லைன் ஆஃப் இம்பாக்ட். அதுக்கு பேர் தான் ஹெட் ஆன் கொலிஷனு. சரி புரிஞ்சிருச்சு. எல்லாம் நேர் நேராக இருக்கணும்னு சொல்றீங்க. ஆப்ளிக்யூ கொலிஷன்னா பார்த்ததுமே சொல்லிடுவீங்க, அது 1Dன்னா இவன் 2D. ஆப்ளிக்யூ கொலிஷன், ஆப்ளிக்யூ கொலிஷன்.
நாளைக்கு வந்து சூப்பரா இருக்கும், கிளாஸ் மிஸ் பண்ணிடாது. பாம் வெடிக்கிற சம்மெல்லாம், துப்பாக்கியால சுடுறது, ரீகாயில் வெலாசிட்டி ஆஃப் கன்னு, ஒரு பாம் 2 பீஸா உடையிறது, ஒரு பாம் 3 பீஸா உடையிறது, அதுக்கப்புறமா ரெஸ்ட்ல இருக்கிற பாம் எக்ஸ்ப்ளோட் ஆகிறது, அப்புறம் செட்டைன் ஹைட் போயிட்டு எக்ஸ்ப்ளோட் ஆகிறது, எல்லா மாடலும் கற்றுக் கொடுக்குறேன். சூப்பரா இருக்கும். இன்னைக்கு நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா நாளை கிளாஸ் அற்புதமா போயிடும் உங்களுக்கு. ஆப்ளிக்யூ கொலிஷன், வெலாசிட்டி வெக்டாரோட டைரக்ஷன் இந்த பக்கம் இருக்கு, v1 இல்ல u1 வாக இருக்கும். இங்க இருந்து ஒரு பாடி இப்படி போயிட்டு இருக்கு, இது வெலாசிட்டி v2. நான் சொல்றேன் சார் நேரா தான் சார் போயிட்டு இருந்தேன், எந்த சந்துல இருந்து வந்து என்ன இடிச்சான்னே தெரியல. இது ஆப்ளிக்யூ கொலிஷன் 2D இல்ல. இப்ப லைன் ஆஃப் இம்பாக்ட் பாருங்க, லைன் ஆஃப் இம்பாக்ட் வேற இடத்துல இருக்கு, இதுதான் லைன் ஆஃப் இம்பாக்ட். அப்ப லைன் ஆஃப் இம்பாக்டும் வெலாசிட்டி வெக்டாரும் வேற வேற டைரக்ஷன்ல இருந்தா ஆப்ளிக்யூ கொலிஷன். வெலாசிட்டி வெக்டாரும் லைன் ஆஃப் இம்பாக்டும் அலாங்கா இல்லாம ஆளாளுக்கு வேற வேற டைரக்ஷன்ல இருந்தா அதுக்கு பேரு தான் என்னது, ஆப்ளிக்யூ கொலிஷன். அது 2D கொலிஷன் அர்த்தம். ரைட், புரிஞ்சிடுச்சா? ஓகே, இப்போ டைப்ஸ் ஆஃப் கொலிஷன் பேசிட்டோமா? ஹெட் ஆன் கொலிஷன், ஆப்ளிக்யூ கொலிஷன். ஹெட் ஆன் கொலிஷன், லைன் ஆஃப் இம்பாக்ட், வெலாசிட்டி வெக்டார் ஒரே டைரக்ஷன்ல இருக்கணும், இங்க மாத்தி மாத்தி இருக்கணும், அவ்வளவுதான். சரி, புரிஞ்சிருச்சு. 2 கொலிஷன் பத்தி பேசிட்டீங்க. நேருக்கு நேரா மோதிக்கிட்டோம் அப்படின்னா ஹெட் ஆன், சைட்ல வந்து மோதினா ஆப்ளிக்யூ. புரிஞ்சிருச்சு. இப்பதான் இப்போ ஏதாவது படத்துல எல்லாம் ஹீரோ என்டர் ஆகுறாருன்னா பேக்ல ஒரு பிஜிஎம் போட்டு அப்படி பயங்கரமா என்டர் ஆவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த டாபிக்கோட ஹீரோ யார் சேருவேன்? பிஜிஎம்லாம் எனக்கு போட தெரியல, அதனால டைரக்டாவே நான் சொல்லிடுறேன். ஈனா இவனோட பேரு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன். இந்த படத்தை ஓட்ட போறது இவர் தான் ஓட்ட போறாரு, இவர் தான் அந்த படத்துல அதிகமா சம்பளம் வாங்குறாரு. தான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன். இவனை வச்சுக்கிட்டு தான் ஒரு கொலிஷன் எலாஸ்டிக்கா, இன்எலாஸ்டிக்கா, பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக்கா, பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக்கா, பவுன்சிங் பால்ஸ் அத்தனை இடத்துலையும் நம்ம கூப்பிடாமலே இவன் இருப்பான் பாருங்க. இவனோட பேரு தான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன். ஆக்சுவலா இவன் ஒரு நம்பர். இவன் 0வா இருக்கலாம், 1ஆ இருக்கலாம், பிட்வீன் 0ல இருந்து 1ஆ இருக்கலாம், அதுக்கு மேலேயும் போகக்கூடாது, 0க்கு கீழேயும் போகக்கூடாது, மைனஸ்க்கும் போகக்கூடாது. இவன் ஒரு நம்பர், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன். அவனுக்கு ஏதாவது ஃபார்முலா இருக்கா? சரி, ஆமா, இங்க பாருங்களேன். ஃபர்ஸ்ட் பாடி ஆஃப் மாஸ் m1, ஸ்பீட் u1. செகண்ட் பாடி ஆஃப் மாஸ் m2, ஸ்பீட் u2. ஒரே நிமிஷம், இன்புட் வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணிட்டு வரேன், இது கம்மியா கேட்குற மாதிரி இருக்கு. சவுண்ட் எல்லாருக்கும் ஓகே தானே? கிருத்திக், சவுண்ட் கிளியரா இருக்கு? ரைட். ஸோ எல்லாருக்கும் லவுடா இருக்கு இல்லையா? ஓகே. ஏதாவது இன்கன்வீனியன்ஸ் இருந்தா சொல்லிடுங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் பாடி ஆஃப் மாஸ் m1, u1 ஸ்பீடு, செகண்ட் பாடி ஆஃப் மாஸ் m2, u2 ஸ்பீடு. யாராவது எனக்கு ஒரு சின்ன ஐடியா சொல்லுங்க, இங்க கொலிஷன் நடக்கணும்னா எந்த ஸ்பீடு அதிகமா இருக்கணும்? u1 பெருசா இருக்கணுமா? m1னா m1ஓட ஸ்பீடுன்னு சொல்ல வரீங்க? அப்படின்னா u1 கிரேட்டர் தென் u2 இருக்கணும் சொல்ல வரீங்க தானே? கண்டிஷன் கவனிங்க, உங்களை ஈஸியா ஏமாத்தி விட்டுருவாங்க. u1ஓட வேல்யூ 5 மீட்டர் பெர் செகண்ட், u2ஓட வேல்யூ 7 மீட்டர் பெர் செகண்ட். இந்த டேட்டாவுக்கு நீங்க சம் போடுவீங்க, அந்த சம்மோட ஆன்சரும் ஆப்ஷன்ல இருக்கும். ஆனா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, இந்த இடத்துல கொலிஷனே நடக்கல. ஏன்னா உனக்கு முன்னாடி போறவன் பைக்ல வேகமா போயிட்டான், அப்ப பின்னாடி போற நீ என்ன பண்ணுவ? துரத்திட்டு தான் போக முடியுமே தவிர போய் இடிக்க முடியாது இல்ல, மோத முடியாது இல்ல. அப்ப எப்பவுமே இந்த கொலிஷன் டாபிக்ல ப்ராப்ளம் வந்ததுன்னா முதல்ல கொலிஷன் நடக்குதான்னு செக் பண்ணிக்கோ, கன்ஃபார்ம் பண்ணிக்கோ. இதுக்கு கொலிஷன் இங்க நடக்கல, இப்ப நடக்கும் பாருங்க, 7-5 போட்டு பாருங்க, இப்பதான் கொலிஷன் நடக்குது. இது பேரு வந்து பிஃபோர் கொலிஷன், மோதறதுக்கு முன்னாடி. கரெக்டா ஏதோ ஒரு இடத்துல வந்து ஹெட் ஆன் கொலிஷன் நடந்துருது. ஹெட் ஆன் கொலிஷன் நடக்குதுன்னா என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியும். வெலாசிட்டி வெக்டாரும் லைன் ஆஃப் இம்பாக்டும் ஒரே டைரக்ஷன்ல இருந்தா அதுக்கு பேரு ஹெட் ஆன் கொலிஷன். இந்த இடத்தோட பேர் என்னன்னா டைம் ஆஃப் கொலிஷன் கத்துக்கணும். டைம் ஆஃப் கொலிஷன், மோதலுறும் நேரம், பிஃபோர் கொலிஷன். ஸோ மோதியாச்சு, மோதின பிறகு என்ன நடக்கணும் உனக்கு தெரியும். நீ போய் மோதிடுவ, அவன் கொஞ்சம் வேற வெலாசிட்டியில போயிடுவான், நீ வேற வெலாசிட்டியில போயிடுவ. m1ஓடது வேற, m2ஓடது வேற. அப்ப u1 u2 யாரு? பிஃபோர் கொலிஷன். கான்செப்ட் நல்லா கத்துக்குங்க, சம் போறது ரொம்ப ஈஸி.
u1 u2 initial velocity, v1 v2 final velocity, before collision velocity u1 u2, after collision velocity v1 v2, time of collision ரெண்டும் மோதிக்கிற அந்த நேரம். ரைட்டா? ஸோ கவனமாக கவனி. யாராவது எனக்கு பதில் சொல்ல ட்ரை பண்ணு. ஆஃப்டர் கொலிஷன் வெலாசிட்டிஸ் என்ன ஆகுது? செப்பரேட் ஆகுது. நல்லா கத்துங்க. செப்பரேட் ஆகுதுன்னா நீ போயிட்டு இடிச்சிருவ M2-வை. அப்ப M2 முன்னாடி கொஞ்சம் போயிடும், நீ கொஞ்சம் பின்னாடி தங்கி போகுமே. உங்களோட அந்த வெலாசிட்டி டிஃபரன்ஸ் வந்து டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப அதிகமா போயிடும். செப்பரேட். பிஃபோர் கொலிஷன் அப்ரோச். முதல்ல கொலிஷன் நடக்கணும்னா M1 போயிட்டு M2 அப்ரோச் பண்ணணும். அப்ப எப்பவுமே புரிஞ்சுக்கோங்க, ஆஃப்டர் கொலிஷன்ல செப்பரேஷன்னு சொல்லணும், பிஃபோர் கொலிஷன்ல அப்ரோச்னு சொல்லணும். ரைட்டா? ஸோ இப்போதைக்கு ஒரு கொலிஷனை உங்க கண்ணு முடி நான் காமிச்சிருக்கேன். இந்த இடத்துல இ யாருங்க சார்? இவன் தான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன். இது எப்படி எழுதணும்? வெலாசிட்டி செப்பரேஷன், வெலாசிட்டி செப்பரேஷன் அலாங் தி லைன் ஆஃப் இம்பாக்ட். புரியலன்னா என்கிட்ட புரியல சார் சொல்லிடு, நான் இன்னொரு டைம் சொல்லி தரேன். வெலாசிட்டி செப்பரேஷன் அலாங் த லைன் ஆஃப் இம்பாக்ட். செப்பரேஷன் இந்த ஆள் என்ன சொன்னாரு? ஓ ஆஃப்டர் கொலிஷன் சொன்னிருக்காரு. ஆமா, பை velocity of approach along the line of impact. ஆஃப்டர் கொலிஷனுக்கும் பிஃபோர் கொலிஷனுக்கும் ரேஷியோ எடுக்க சொல்றீங்க. இந்த ஃபார்முலாவில் ஒரு சின்ன தப்பு நடக்கும். நானும் காலங்காலமாக சொல்லி பார்த்துட்டேன். அந்த தப்பை யாரும் சரி பண்ணிக்கிற மாதிரி பழைய பசங்க இல்லை. பட் நீங்களாச்சும் அந்த தப்பை பண்ணாமல் சம்ம போட ட்ரை பண்ணும். இந்த ஃபார்முலா வந்துட்டாலே யூஸ்வலாக பசங்க பண்ணுற தப்பு டீச்சர்ஸ்க்கு தெரியும் தானே. இந்த டாபிக்ல பசங்க என்ன தப்பு பண்ணுவாங்க? கண்டிப்பா இந்த இடத்துல தப்பு நடக்கணும். அது எந்த இடம் தெரியுமா? வெலாசிட்டி செப்பரேஷன்னா ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி. வெலாசிட்டி அப்ரோச்னா இங்க u1 தான் பெருசா இருக்கு, u2 தான் சின்னதா இருக்கு. கவனமா கவனி. u1 கிரேட்டர் தென் u2-வா இருந்தாதான் கொலிஷன் நடக்கும். அப்ப u1 கிரேட்டர் தென் u2, அப்பதான் கொலிஷன் நடக்கும். v2 மைனஸ் v1 பை u1 மைனஸ் u2. ஏன் இங்க தப்பு நடக்கும்னா மேல 2 போட்டிருக்கிறதுனால தெரியாம கீழே என்ன பண்ணிடுது? u2 மைனஸ் u1 தெரியாம போட்டுருது. ஒன்னும் ஆகாது, சைன் மாறிடும். ரைட்டா? ஸோ E ஈக்குவல் டு v2 மைனஸ் v1. எல்லாரும் கூட வந்து ஃபார்முலா படிங்க. இனிமேல் E ஃபார்முலா சொல்லுங்கடான்னா v2 மைனஸ் v1 பை u1 மைனஸ் u2. E ஃபார்முலா என்ன? v2 மைனஸ் v1 பை u1 மைனஸ் u2. கீழே u1 மைனஸ் u2 எழுதணும், மேல 2 மைனஸ் 1, கீழே 1 மைனஸ் 2. குழப்பிக்க கூடாது. கத்துக்கிட்டீங்களா? ரைட். இப்போ ஹீரோ என்ட்ரு ஆயாச்சு, பிஜிஎம்லாம் போட்டாச்சு, உள்ள வந்துட்டார். அதுக்கப்புறமா என்ன சார் நடக்கும்? ஹெட் ஆன் கொலிஷன் பத்தி மறுபடியும் பேச போறோம். இப்பதான் சொல்லிட்டீங்களே சார், நேருக்கு நேரா நடந்ததுன்னா அது ஹெட் ஆன் கொலிஷன். அதுலயும் டைப் இருக்கும்ல. ஹெட் ஆன் கொலிஷன்ல 3 டைப். அப்படி கதை கேட்குற மாதிரி கேளுங்க. ஹெட் ஆன் கொலிஷன்ல 3 டைப். ஃபர்ஸ்ட் ஒன்னு பர்ஃபெக்ட்லி. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் கொலிஷன். பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் கொலிஷன். ரெண்டாவது ஒண்ணு எலாஸ்டிக்னு சொல்லலாம், இல்லைன்னா இன்எலாஸ்டிக்னு சொல்லலாம். புக்ல எப்படி வேணாலும் கொடுத்துருப்பாங்க. ஆனா இவனு 2 பேரும் ஒண்ணுதான். பர்ஃபெக்ட்னு வந்தாதான் வேற. எலாஸ்டிக்னு சொல்லலாம், இன்எலாஸ்டிக்னு சொல்லலாம். 2 பேரும் ஒரு ஜீவன் தான். கூப்பிட்றவங்க அவங்க இஷ்டத்துக்கு கூப்பிட்டுக்கிறாங்க. இப்போ ஒரு பையனுக்கு வீட்டில் 2 பேர், மொத்தம் 2 பேருக்குன்னு வச்சுக்கோங்க. வீட்டில் ஒரு பேர் கூப்பிடுவாங்க, ஸ்கூல்ல ஒரு பேர் கூப்பிடுவாங்க. பார்த்துருப்பீங்க, அது உங்களுக்கே கூட இருக்கும். செல்லமா ஒன்று கூப்பிட்றது, வெளில வந்த ஒன்று கூப்பிட்றது, அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி சில பேர் இந்த 2வது கொலிஷனை ஒரு ஆட்கள் எலாஸ்டிக்னு கூப்பிடுறாங்க, இன்னொரு ஆட்கள் இன்எலாஸ்டிக்னு கூப்பிடுறாங்க. என்சிஆர்டியை பொறுத்த வரைக்கும் எலாஸ்டிக் ஆர் இன்எலாஸ்டிக் தான் கொடுத்துருப்பாங்க. அதனால நீ பயப்படாம இப்படியே படி. தேர்டு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இவன் பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக், இவன் எலாஸ்டிக் அல்லது இன்எலாஸ்டிக். அப்ப 3வது இருக்கிறவன் பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் கொலிஷன். முதல்ல இந்த டைப்பை படிங்க. ஹெட் ஆன்ல 3 படிக்கணும், ஹெட் ஆன்ல 3 படிக்கணும். பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக், பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக், தேர்டு எலாஸ்டிக் அல்லது இன்எலாஸ்டிக். முதல்ல நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா புரிய வச்சுறேன். சரி, இந்த கொலிஷன்லாம் எங்க நடக்கும், நாங்க எங்க பார்க்கலாம்? ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ்லாம் நடக்கும். பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ல எனர்ஜி லாஸே இருக்காது.
எலாஸ்டிக் அல்லது இன்எலாஸ்டிக்னா ப்ராக்டிக்கலா நம்ம ரோட் சைடு ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் இங்க நடக்கிறதெல்லாம் எலாஸ்டிக் அல்லது இன்எலாஸ்டிக். பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக்னா ஒரு உட்டன் போர்டு, ஒரு உட்டன் பிளாக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு உட்டன் பிளாக், ஒரு கட்டை மாதிரி இருக்கு. அதை ஷூட் பண்றீங்க. ஷூட் பண்ணதும் அதுல போய் எம்பேட் ஆயிடுது. அதாவது அந்த புல்லட் போயிட்டு அந்த உட்ல போய் பட்டுருது. போத் பாடிஸ் ஆர் எம்பேடட் டுகெதர். போத் பாடிஸ் ஆர் எம்பேடட் டுகெதர். போத் பாடிஸ் ஆர் அப்படின்னா அது பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் கொலிஷன். கத்துக்கிட்டீங்களா? ஓகே, இவ்வளவுதான். இப்ப 3 கொலிஷன் சொல்லிட்டேன். இதோ இப்ப எப்படி இருந்தா அது என்ன கொலிஷன் இப்ப நம்ம பேசணும். அப்ப ஹெட் ஆன் கொலிஷன்ல எத்தனை டைப் கேட்டவங்க பதில் என்ன சார்? 3 சார். யார் யார்? இப்ப பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக், பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் தேர்டு, எலாஸ்டிக் அது இன்எலாஸ்டிக் செகண்ட். முதல்ல ஈயோட வேல்யூ பத்தி பேசுறோமா? எல்லாரும் என் கூடவே ஷார்ப்பா படிங்க. ஈயோட வேல்யூ 1 இருந்தா பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக். ஈயோட வேல்யூ 0 இருந்தா பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக். அவ்வளவுதான். இதுக்கப்புறம் இந்த வருஷம் ஃபுல்லா மறக்கவே கூடாது. இ 1 பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் சார், 0 பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக். அப்ப எலாஸ்டிக் அல்லது இன்எலாஸ்டிக் கேட்டா என்ன டக்குன்னு சொல்லிடுவேன். ஈயோட வேல்யூ 1 விட கம்மியாகவும் 0 விட அதிகமாகவும் இருந்தா எலாஸ்டிக் அல்லது இன்எலாஸ்டிக். எலாஸ்டிக் அல்லது இன்எலாஸ்டிக். நல்லா கத்துக்கிட்டீங்களா? ஓகே, அவ்வளவுதானே கண்டுபிடிக்கிறதுக்கான ஐடியா. வேற எதுவும் இல்லையா? ரொம்ப கவனமா கவனி. ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. உள்ள வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சரி, மொமெண்டம் அப்புறமா கைனடிக் எனர்ஜி, இது ரெண்டுமே கன்சர்வ்டா இருந்தா, மொமெண்டம் கைனடிக் எனர்ஜி ரெண்டுமே கன்சர்வ்டா இருந்தா அது பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக். எல்லாரும் கத்துக்கிட்டீங்களா? மொமெண்டமும் கைனடிக் எனர்ஜியும் கன்சர்வ்டா இருந்தா மொமெண்டம் அண்ட் கைனடிக் எனர்ஜி கன்சர்வ்டு. இவ்வளவு பேசுனீங்களே, கைனடிக் எனர்ஜி கன்சர்வ்டு. அப்போ கன்சர்வ்டுனா என்னன்னு சொன்னீங்களா? கன்சர்வ்ட்னா நெய்தர் கிரியேட்டர் நாட் டு பி டெஸ்ட்ராய்டுன்னு உனக்கு நல்லா தெரியும். அதாவது கன்சர்வேஷன் என்ன அர்த்தம்? 100 ரூபாய் இன்புட்டா கொடுத்தா அதே 100 ரூபாய் அவுட்புட்டா வந்துடும். எனர்ஜி லாஸ் அங்க சுத்தமா இருக்காது. அப்படி இருந்தாதான் அதுக்கு பேரு கன்சர்வ். ரைட்டா? ஸோ நான் 100 ரூபாய் கொடுத்தேன், 80 ரூபா தான் எனக்கு திருப்பி கிடைக்குதுன்னா லாஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். மொமெண்டமும் கைனடிக் எனர்ஜியும் கன்சர்வ்டா இருந்தா அதுக்கு பேரு பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் கொலிஷன். உங்களுக்கு இன்னொரு ரகசியம் சொல்லவா? பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையுமே மொமெண்டம் கன்சர்வ் தான். நீங்க ஒட்டுமொத்த 11th and 12th புக்ல எங்கேயுமே மொமெண்டம் நாட் கன்சர்வ்னு படிக்க மாட்டீங்க. மொமெண்டம் பொறுத்த வரைக்கும் கன்சர்வ். இனிஷியல் மொமெண்டம் ஈக்குவல் டு ஃபைனல் மொமெண்டம். அது கன் சம்மா இருக்கட்டும், பாம் சம்மா இருக்கட்டும், பாம் 3 பீசஸா இருக்கட்டும், டாப் ப்ராப்ளமா இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே மொமெண்டம் கன்சர்வ். அப்ப இதுக்கும் மொமெண்டம் கன்சர்வ்டா சார்? ஆமா, மொமெண்டம் கன்சர்வ்டு. கத்துக்கிட்டீங்களா? கன்சர்வ்டு. அப்ப கைனடிக் எனர்ஜி பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக்ல மட்டும்தான் கைனடிக் எனர்ஜி கன்சர்வ்டு. மற்ற 2 பேர்லயுமே கைனடிக் எனர்ஜி நாட் கன்சர்வ்டு. இதை நீங்க தரவா புரிஞ்சுக்கிட்டாதான் நான் உங்களை அழகா கையை பிடிச்சி கொலிஷன் இருந்த ஊருக்குள்ளார கூட்டு போக முடியும். மொமெண்டம் கன்சர்வ்டு, நாட் கன்சர்வ்டு இந்த இடம். ரைட்டா? ஸோ ஒரு டைம் சொல்லிடலாமா? படிச்சுக்கோ அப்படியே டக்கு படி. இப்போ நான் உங்ககிட்ட தான் கேட்க போறேன், யார்கிட்ட கேட்டாலும் பதில் சொல்லணும். பாச படி. ரைட், பயரா டக்குன்னு சொல்லுங்க. புவி எங்கடா நடுவில் காணாம போயிட்டேன்? இல்ல சார், அம்மாக்கு கொஞ்சம் பிஸி கால் வந்துச்சு, அதான் சார். சரி சரி சரி, ரைட். இப்பதான் இந்த இன்ட்ரோடக்ஷன் முடிஞ்சிருக்கு. சப்போஸ் புரியலன்னா ஒரு டைம் பார்த்துக்கோ. ஒரே நிமிஷம். ஓகே சார். ஓகே மீனா வாயேன். ஒரு நிமிஷம். மீனா, அம்மா போன் எடுத்து அவாக்கு கால் பண்ணு. ஆஃப் பண்ணிட்டு எடு, சார்ஜ்ல இருந்து ஆஃப் பண்ணிட்டு எடு. ரைட், கதை முட்டு போ. சாரி, ஸ்டார்ட் பண்ணுமா? ஓகே, டைப்ஸ் ஆஃப் கொலிஷன் பேசிட்டோம். ஹெட் ஆன்ல 3 பேசிட்டோம். பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக், பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக், எலாஸ்டிக் அல்லது இன்எலாஸ்டிக். ஈயோட வேல்யூ 1, 0, between 0 and 1. மொமெண்டம் அண்ட் கைனடிக் எனர்ஜி கன்சர்வ்டா இருந்தா பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக். மொமெண்டம் மட்டும் கன்சர்வ்டா இருக்கும், கைனடிக் எனர்ஜி நாட் கன்சர்வ்டா இருக்கும். அது செகண்ட் கேஸ், தேர்ட் கேஸ். ரைட் தானே?
அவ்வளவுதான், முடிச்சிட்டோமா? இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்று உள்ளார போயிடுமா? இங்க வாங்களேன், இனிமேல் இன்னும் சூப்பரா இருக்கும் பாரு. பக்கத்துல நோட் இருந்தா ஒரு ரஃப் நோட் சும்மா கிறுக்கி பார்க்கறதுக்கு. நீங்க ப்ராப்பரா ஒரு நோட் வேணும்னு அவசியம் இல்லை. ஒரு ரஃப் பேப்பரும் ஒரு பென்சிலும் வேணும். நான் எழுத ஒரு நான் 2-3 ஃபார்முலா மட்டும் ஞாபகத்துக்கு வரணும். அதனால என் கூடவே சேர்ந்து எழுதி பார்த்துட்டு வேற ஒன்றும் இல்லை. பொல்யூஷன் 1 பர்ஃபெக்ட்லி elastic collision. Perfectly elastic collision. First body of mass m1, initial speed u1. Second body of mass m2, initial speed u2. இது என்னங்க சார்? இது பிஃபோர் collision. இந்த பாடியோட மொமெண்டம் என்னன்னு உங்களால உணர முடியுதா? மொமெண்டம் p mv, நானே உங்களுக்கு நிறைய கத்து கொடுத்துருக்கேன். மொமெண்டம் mv. அப்போ m1 u1, இதோடது m2 u2. ஆஃப்டர் கொலிஷன் வெலாசிட்டி m1 v1, இங்க m2 ஓடுது v2. அப்ப இந்த பாடியோட மொமெண்டம் m1 v1, இந்த பாடியோடது m2 v2. ஏற்கனவே உனக்கு என்ன சொல்லி கொடுத்தேன்? மொமெண்டம் கன்சர்வ்டு அப்படின்னா இனிஷியல் மொமெண்டமும் ஃபைனல் மொமெண்டமும் ஈக்குவல். பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக்கை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருமே கன்சர்வ்டு. பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக்ல கைனடிக் எனர்ஜி மொமெண்டம் ரெண்டு பேருமே கன்சர்வ். அப்ப இனிஷியல் மொமெண்டம் m1 u1, m2 u2, m1 v1, m2 v2. இந்த ஈக்குவேஷன் எல்லாருக்கும் எழுத தெரியுதா? இது எழுத கத்துக்கணும். சரி, என்ன சொல்லியிருக்கீங்கன்னா பிஃபோர் கொலிஷன் மொமெண்டமும் ஆஃப்டர் கொலிஷன் மொமெண்டமும் ஈக்குவல்னு சொல்லியிருக்கீங்க, அதானே? செக் பண்ணிக்கோ. ஸோ பிஃபோர் கொலிஷன் மொமெண்டம் ஆஃப்டர் கொலிஷன் மொமெண்டம் போத் ஆர் ஈக்குவல். இது ஈக்குவேஷன் 1. அடுத்தது கைனடிக் எனர்ஜி கன்சர்வ்னு சொல்லி கொடுத்தேன். இனிஷியல் கைனடிக் எனர்ஜி half m1 u1 square, half m2 u2 square. இது இனிஷியல் பிஃபோர். ஆஃப்டர் half m1 v1 square, half m2 v2 square. இனிஷியல் கைனடிக் எனர்ஜி, ஃபைனல் கைனடிக் எனர்ஜி, இனிஷியல் மொமெண்டம், ஃபைனல் மொமெண்டம். இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணணும். சால்வ்லாம் பண்ண தேவையில்ல, நம்ம அந்த டெரிவேஷன்லாம் உங்களுக்கு 11th கிடையாது. டைரக்டா ஃபைனல் ஃபார்ம்ல போயிடலாம். அப்ப பிஃபோர் கொலிஷன், ஆஃப்டர் கொலிஷன், மொமெண்டம் கன்சர்வ், கைனடிக் எனர்ஜி கன்சர்வ், இது எல்லாத்தையும் பேசிட்டோம். ஸோ இதுல இருந்து நம்ம என்னங்க சார் கத்துக்க போறோம்? உங்களுக்கு தெரியுமா? m1 உங்களோட பாடி தான், அது எவ்வளோன்னு உங்களுக்கே தெரியும், வெயிட். அப்ப தெரிஞ்சிடும். u1 எவ்வளோ ஸ்பீட்ல போறீங்கன்னு தெரிஞ்சிடும். m2 ஓடதும் தெரிஞ்சிடும், u2 ஓடதும் தெரிஞ்சிடும். ஏன்னா இது எல்லாமே நோன் வேல்யூஸ். ஆஃப்டர் கொலிஷன் இந்த v1 v2 என்ன ஆகும்னா தெரியாது. நான் மோதின பிறகு என்னோட வெலாசிட்டி என்ன ஆகும், அந்த பாடியோட வெலாசிட்டி என்ன ஆகும்? கண்டிப்பா கொலிஷன் நடக்கணும்னா u1 கிரேட்டர் தென் u2 தான் இருக்கணும். ஆஃப்டர் கொலிஷன் வெலாசிட்டி தான் எங்க கொஷின். சிம்பிளா v1 v2 கேக்குறாங்களா? சரி, ஆமா. மோதின பிறகு வெலாசிட்டி என்ன ஆகும்? ரெண்டு பாடி நேருக்கு நேரா மோதிக்குது. மோதின பிறகு அந்த பாடியோட வெலாசிட்டி என்ன ஆகும்? v1 என்ன ஆகும், v2 என்ன ஆகும்? ரைட்டா? டெரிவேஷன் போட்டு ஃபைனல் ஃபார்ம்ல எடுத்துட்டு வந்தா அந்த ஃபைனல் ஃபார்ம்ல இப்படி தான் இருக்கும். ஸோ பக்கத்தில் ஒரு ரஃப் நோட் வச்சுக்கோ. ஒரு 4-5 டைம் இந்த ஈக்குவேஷன் எழுதுவோமா? ஃபர்ஸ்ட் v1 நான் எப்படி ஆரம்பிக்கிறேன்னு பாருங்க. v1 வேணும்னா ஒரே நிமிஷம் காரணியம் சொல்லுமா. v1 வேணும்னா v1 எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னேன். சும்மா ட்ரை பண்ணி தெரியலன்னா பாத்துக்கலாம். சார் v1 எப்படி எழுதணும் மறந்துட்டியா? இல்ல சார், v1 is equal to m1 minus m2 by m1 plus m2 into u1 by m2 square, m2 into u2 by m1 plus m2. m1 plus m2 கிட்டத்தட்ட 10 முறை இந்த ஈக்குவேஷன் உங்கள்கிட்ட எழுதி காமிச்சேன். இன்னமும் இந்த இடத்துல தடுமாறும்ல. சரி பண்ணிக்கலாமா? கவனமா கவனிங்க. ஆஃப்டர் கொலிஷன் வெலாசிட்டி எப்படி சார் எழுதணும்? எல்லாத்தையும் சொல்ற ஐடியா. v1 இருந்தா m1ல ஸ்டார்ட் பண்ணணும். m1 minus m2. இது என்னன்னா நம்ம நீட் ஜே பிசிக்ஸ்ல காம்படிட்டிவ் பார்ட்ல இருக்கிறதுனால டெரிவேஷன் ஸ்கிப் பண்றோம். இது ஒரு 5 மார்க் டெரிவேஷனா இருந்ததுன்னா டெரிவேஷன் போட்டு ஃபைனல் ஆன்சர் இதான்னு சொல்லிட்டு போயிடலாம் அழகா. பட் என்னன்னா எக்ஸாம் ஹால்ல இந்த ஈக்குவேஷன் நமக்கு ஞாபகம் வரணும். இப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது தான் பார்க்கணுமே தவிர இது டெரைவ் பண்றது ரொம்ப சிம்பிள். ஒரு டைம் டெரைவ் பண்ண வேலை முடிஞ்சிடும். பட் எக்ஸாம் ஹாலில் போயிட்டு இந்த ஃபார்முலாவுக்கு தான் நம்ம என்ன பண்ண போறோம், சம் போட போறோமே தவிர
டெரிவேஷனை வச்சுட்டு ஒன்றும் பண்ணல. ஸோ m1 மைனஸ் m2 பை m1 பிளஸ் m2. கவனமாக கவனிங்க, டினாமினேட்டரை பொறுத்த வரைக்கும் m1 பிளஸ் m2 மாறாது, ரெண்டு பேருக்குமே மாறாது. v1 இருக்கிறதுனால u1 பிளஸ் நான் v1 எழுதுவேன், v2 நான் உங்கள்கிட்ட தான் கேட்பேன், v1 பார்த்து நீங்க தான் சொல்லணும். 2m2 u2 by m1 plus m2. 2m2 u2 by m1 plus m2. ஒரு டைம் எழுதிருக்குமா? ஸோ v1 வேணும்னா m1ல ஸ்டார்ட் ஆகணும், v1 வேணும்னா m1ல ஸ்டார்ட் ஆகணும். இங்கே u1 தான் கண்டிப்பா இருக்கணும். செகண்ட் ஈக்குவேஷன் 2 மேலே வழக்கு போல m2 u2 by m1 plus m2. ரைட்டா? ஸோ ஒரு டைம் செக் பண்ணிடுவோமா? v1 m1 minus m2 by m1 plus m2 into u1 plus 2m2 u2 by m1 plus m2. ரைட்டா? ஒரு டைம் பார்க்க மாதிரி பார்ப்போமா? ஒரே நிமிஷம் ஒரு ஓகே. So v1 equal to m1 minus m2 by m1 plus m2 into u1. நீங்கள் ஒரு டைம் எழுதி பார்த்துக்கோங்க. 2m2 u2 by m1 plus m2. ரைட். யாராவது இதை பார்த்து v2 சொல்லுங்களேன். 2m2 minus m1. புரியலம்மா, வர்ஷிகா சொல்லு. m2 m2 நான் சொல்றேன் சார். சொல்லு. m2 minus m1 m2 minus m1 by m1 plus m2 by m1 plus m2 into u2 plus 2m1 m1 u1 2m1 u1 by m1 plus m2 sir. m1 plus m2. தெரியுதா? 1ன்னா 1ல ஸ்டார்ட் ஆகணும், இங்க u1 இருக்கணும், v2 u2. ரைட்டா? இவ்வளவுதான் ஃபார்முலா. இன்னும் ஒரு 7 டைம் நம்ம எழுதிடுவோம். முதல்ல ஃபார்முலா ஒரு டைம் எழுதி பார்த்துக்கோங்க. இந்த ஒரு அவ்வளவுதான், நம்ம சொல்யூஷன் ஆல்மோஸ்ட் டன், முடிச்சிட்டோம். பட் இதுல இருந்து அப்ளிகேஷன் நிறைய பேசணும். அந்த அப்ளிகேஷனுக்கு தான் அடுத்த அரை மணி நேரம் ஓட போகுது. ஸோ v1 வேணும், v2 வேணும். v1 m1 minus m2 by m1 plus m2 into u1 plus 2m2 u2 by m1 plus m2. உங்க கைக்கு பிசிக்ஸ் எழுதுறத சொல்லி தரணும். அப்பதான் அந்த உங்களோட கைகள் வந்து ஈக்குவேஷனை மறக்காது. நிறைய எழுதி 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 பார்த்துட்டோம் அப்படின்னா உங்களோட மூளை மறந்தாலும் உன்னோட கை சுத்தமா மறக்காது. அடுத்த ஈக்குவேஷன் என்ன வரலான்னு உன் மூளை யோசிச்சுட்டு இருக்கும். ஆனா நீ உங்க கைகளுக்கு கொடுத்த ப்ராக்டிஸ் அதுவா அந்த ஈக்குவேஷன் எழுத ஆரம்பிச்சிடும். ரைட்டா? பாருங்க. ஓகே, சரி, ஈக்குவேஷன் நம்ம இன்னொரு டைம் எழுதிக்கலாம். கேஸ் 1. இந்த கேஸ் தான் 2024 கேட்ட நீட் சம். ஒரு பிரமாதமான கொஷின். 10 செகண்ட்ல சால்வ் பண்ணிருக்கலாம். கொஷின் படிக்கிறதுக்கு தான் டைம். கத்துக்கலாமா? ஓகே. இதுலயும் உன்னை ஏமாத்துவாங்க, கவனமா கவனிச்சு. கேஸ் 1, both masses are equal. First body of mass m1, speed u1. Second body of mass m2, speed u2. ஆனா இந்த m1ம் m2ம் சேம் மாஸ். இப்ப ரெண்டு சேம் மாஸ் இருக்கிற பாடி போய் மோதிக்கிச்சுன்னா ஆஃப்டர் கொலிஷன் வெலாசிட்டி என்ன ஆகும்? v1 v2 என்ன ஆகும்? ரொம்ப சிம்பிள். பார்த்துலாமா? முதல்ல v1 எழுதலாமா? m1 minus m2 by m1 plus m2 into u1 plus 2m2 by m1 plus m2. இதுதான் v1 ஓட ஃபார்முலா. கரெக்டா எழுதிருக்கா? செக் பண்ணிட்டீங்களா? இப்போ இந்த இடத்துல m1 m2 ஈக்குவலா இருந்தா என்ன ஆகும்? இந்த டேர்ம் ஃபுல்லா காலி ஆயிடுமா? 0. அடுத்தது 2m2 u2 by m1 m2 ரெண்டு சேம்ன்றதுனால நான் 2m2 எழுதுறேன். உணர முடியுதா உங்களால? ஏன்னா ரெண்டு சேம் தானே. அப்ப m1க்கு m2 m2க்கு m1 எதுவாக கொடுத்துக்கலாம்ல. அப்ப 2m2 போயிடுச்சுன்னா v1 equal to u2. யாராவது சொல்லுங்க, இந்த இடத்துல இருந்து உங்களால என்ன புரிஞ்சுக்க முடியுது? v1 ஆஃப்டர் கொலிஷன் ஃபர்ஸ்ட் பாடியோட வெலாசிட்டி, u2 பிஃபோர் கொலிஷன் செகண்ட் பாடியோட வெலாசிட்டி. என்ன நடந்திருக்கீங்க? பிஃபோர் கொலிஷன்ல வந்து ஃபர்ஸ்ட் பாடியோட வெலாசிட்டி வந்து u2ல படும்போது, அது ஆஃப்டர் கொலிஷன் வரும்போது அது வந்து v1 ஓட வெலாசிட்டி மாறிடுது சார். ரைட், ரொம்ப நல்லா சொன்னேன். என்ன பிரச்சனைனா நான் எதிர்பார்த்த பதில் அது இல்லை. சிம்பிளா ஒரே ஒரு வேர்ட்ல சொல்லணும். v1 equal to u2 னா என்ன ஆயிருக்கு இந்த இடத்துல? நீ சொன்னதெல்லாம் கரெக்ட். பட் வெலாசிட்டியோட செகண்ட் பாடி வந்து ஆஃப்டர் கொலிஷன்ல ஃபர்ஸ்ட் பாடியோட வெலாசிட்டிக்கு ஈக்குவல் ஆயிடுது சார். அதுதான் பாது. நீ என்ன சொல்றன்னா இங்க இருக்கிற விஷயத்தை அப்படியே சொல்ற.
ரைட்டா? நான் கேட்டது ஒரு சிங்கிள் வேர்ட்ல இந்த ஆன்சர் சொல்லணும். Increase. மட்டும் எக்ஸ்சேஞ்ச் ஆயிருக்கு சார். அவ்வளவுதான், பிரமாதமா சொன்னேன். வெலாசிட்டிஸ் ஆர் இன்டர்சேஞ்சு ஆர் எக்ஸ்சேஞ்சு. புவிகிருஷ்ணன் புரியுதா என்ன சொல்றேன், என்ன ஓகே கேட்டேன்னு? சார். நீ சொன்னதெல்லாம் கரெக்ட். ஓகே சார். வெலாசிட்டி வந்து செகண்ட் பாடியோட இனிஷியல் வெலாசிட்டி ஃபர்ஸ்ட் பாடியோட ஃபைனல் வெலாசிட்டியா மாறி இருக்கு, ஈக்குவலா இருக்கு. ரைட்டா? என்ன நடந்திருக்குன்னா வெலாசிட்டிஸ் ஆர் இன்டர்சேஞ்சு. அப்ப v2 ஈக்குவல் டு u1 ஒத்துக்கிறீங்களா? சிமிலர்லி அதே மாதிரி சால்வ் பண்ணா v2 ஈக்குவல் டு u1. இந்த கதையோட முடிவுக்கு வந்துருவோமா? இங்க வாங்களேன். ஃபர்ஸ்ட் பாடி m1 u1, செகண்ட் பாடி m2 u2, ஆஃப்டர் கொலிஷன் ஃபர்ஸ்ட் பாடி v1, ஆஃப்டர் கொலிஷன் செகண்ட் பாடி v2. இப்போ இந்த இடம் 4 மீட்டர் per செகண்டா இருந்தா இது என்ன இருக்கும்? 4ஆ மாறி இருக்கும். ரைட்டா? ஸோ இந்த இடம் 8 மீட்டர் per செகண்டா இருந்தா அப்போ v2 வந்து 8 மீட்டர் per செகண்டா இருக்கும். அப்ப எவ்வளவு நேரம் ஆயிட போகுது? சேம் மாஸ். இப்ப கொலிஷன் சம்மை பொறுத்த வரைக்கும் அதிகமான சம் சேம் மாஸ்ன்னு கொடுப்பாங்க. அப்படியே முடிச்சு விட்டுலாம் சீக்கிரமா. வெலாசிட்டிஸ் ஆர் இன்டர்சேஞ்சு ஆர் எக்ஸ்சேஞ்சு. வெலாசிட்டிஸ் ஆர் இன்டர்சேஞ்சு. என்னோடது உங்களுக்கும் உங்களோடது எனக்குமே வந்துடும். ஸோ வெலாசிட்டிஸை மாத்திக்கும். ரைட்டா? இப்போ கொஸ்டினை கவனி. ஃபர்ஸ்ட் பாடி ஆஃப் மாஸ் 5 kg, 3 மீட்டர் per செகண்ட். செகண்ட் பாடி ஆஃப் மாஸ் 5 kg, 7 மீட்டர் per செகண்ட். இதே மாதிரியான சம் தான் வந்து 2024 நீட்ல கேட்ட சம். ஆஃப்டர் கொலிஷன் வெலாசிட்டி v1 v2 என்ன ஆகும்னு கேட்டிருக்கேன். பதில் சொல்லுங்க. ஆஃப்டர் கொலிஷன் V2 வந்து 3 சார், V1 வந்து 7 சார். மாட்டிக்கிட்டியே. வேற நீ என்ன பண்ணிருக்கன்னு யோசி. மத்தவங்க தாரணி, ஹேனா, அபி, பவன், தனஸ்ரீ, ஜோகி. என்ன நடக்காதீங்க? கிருத்திக், பிரதீப், கொலிஷன் நடக்காது. பொல்யூஷன் நடக்காது சார். பாத்தீங்களா? நான் தான் சொல்றேன் அவசரப்படாதீங்கன்னு சொன்னா உடனே v1 ஈக்குவல் டு 7, v2 ஈக்குவல் டு 3 ஆப்ஷன்ல அப்படியே இருக்கும். டிக் பண்ணிட்டு வாங்க மாட்ட வந்துடுவீங்க. நல்லா யோசிச்சு பார்த்தா இங்க கொலிஷன் நடக்காது. ஏன்னா செகண்ட் பாடி பறந்து போயிட்டு இருக்கு, 7 மீட்டர் per செகண்ட் ஓடிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் பாடி 5 kg வந்து 3 மீட்டர் per செகண்ட் போயிட்டு இருக்கு. புரியுதா? இப்ப புரியுதா உனக்கு? டேய் கேக்குதா? சார் கொஞ்சம் அவசரப்படுங்க. சாரிலாம் வேணா. ஒரு கொஸ்டினை ரீட் எல்லாருமே சரி, கொலிஷன் சம் வந்துட்டாலே அங்க கொலிஷன் நடக்குதான்னு முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த செஞ்சு காமிச்சேன். ஆனா யாரும் தப்பு பண்ண மாட்டீங்கன்னு நினைச்சேன். பட் பரவாயில்ல. ஆனா இதுக்கப்புறம் அதை மறக்க மாட்டோம். ரைட்? ஸோ இப்போ இந்த கொஸ்டினோட ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். இது 7 மீட்டர் per செகண்ட், இந்த இடம் 3 மீட்டர் per செகண்டா இருந்தா இப்போ உங்களோட பதில் v1 என்ன, v2 என்ன? V1 வந்து 3 சார், V2 வந்து 7 சார். அவ்வளவுதான். வெலாசிட்டிஸ் ஆர் இன்டர்சேஞ்சு. v1 ஈக்குவல் டு u2 இருந்தாலும் சொன்னாரு. அப்ப u2னா 3 மீட்டர் per செகண்ட், v2 7 மீட்டர் per செகண்ட். இந்த சம் நீ வேணா எடுத்து பாரு. நீட் 2024 சென்டர் ஆஃப் மாஸ்லயும் ஈஸியா தான் கேட்டாங்க, கொலிஷன்லயும் ஈஸியா தான் கேட்டாங்க. சேம் மாஸா இருந்தா வெலாசிட்டிஸ் ஆர் இன்டர்சேஞ்சு. மறக்கவே மறக்காது. ரெண்டு பாடி சேம் மாஸ் மோதிக்குச்சுன்னா ரெண்டு பாடி இருந்தா என் வெலாசிட்டி நீ வச்சுக்கோ, உன் வெலாசிட்டியை நான் வச்சுக்கிறேன்னு மாத்தி மாத்தி வாங்கிக்கோ. சரிதா? சேம் மாஸா இருந்தா. கேரம்போர்ட் காயினை கூட பாரு. ஒரு காயின் ரெஸ்ட்ல இருக்கும். இப்போ இன்னொரு காயினால அதை இம்பாக்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மோதலன்னு வச்சுக்கோங்களேன். நல்லா கவனிச்சு பார்த்தா தெரியும். இது பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் கிடையாது. அதனால முன்ன பின்ன இருக்கலாம். கரெக்டா? ஸோ மோதன பிறகு இது போய் இந்த இடத்துல உட்காந்துக்கும், ரெஸ்ட்டுக்கு போயிடும் செகண்ட் பாடி. இது அந்த பாடியோட வெலாசிட்டி வாங்கிட்டு இது முன்னாடி போக ஆரம்பிச்சிடும். ரைட்டா? ஸோ ஆனால் இது பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் கிடையாது, அந்த அளவுக்கு பர்ஃபெக்டா இருக்காது. ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ல மட்டும்தான் நடக்கும். ரைட் சார்? ஃபர்ஸ்ட் கேஸ் புரிஞ்சிருச்சு. அதே மாதிரி இன்னொரு ரகசியம் உங்களுக்கு. இதெல்லாம் உங்களை சம்ல கை வைக்காம ஆன்சரை டிக் பண்றதுக்கான ஐடியா. இது எப்பங்க சார் எங்களுக்குள்ள வரும் அப்படின்னா, நீங்க எவ்வளவு சம்ம நிறைய திரும்ப திரும்ப சால்வ் பண்ணி பாக்குறீங்களோ அப்பதான் உங்களுக்குள்ளாவே இந்த ஐடியா வந்து கிரியேட் ஆகும். இது எந்த டீச்சராலையும் உங்களுக்கு சொல்ல முடியாது. அவங்க கான்செப்ட் சொல்லி தருவாங்க, ஃபார்முலா சொல்லி தருவாங்க, நான் உட்பட. பட் என்னன்னா அவங்க ட்ரெயின்டா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா வந்திருக்கும். அந்த ஐடியாவை தான் உங்கள்கிட்ட ஷார்ட் ட்ரிக்குன்னு சொல்றது. ஆக்சுவலா ஷார்ட் ட்ரிக் கிடையாது, ப்ராக்டிஸ்ல அவங்கவங்க கத்துக்கிறது. ரைட்டா? ஸோ எனக்கு இந்த மெத்தட் ஈஸியா இருக்கும். நானா சால்வ் பண்ணி கத்துக்கிறது.
நீங்க சால்வ் பண்ணி கத்துக்கும் போது என்னைய விட இன்னும் வேகமா சால்வ் பண்ணுவீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு புதுசா ஒரு ஐடியா ஒன்று கிரியேட் ஆகும். அவங்களுக்கான ப்ராக்டிஸ் தான் வந்து அவங்கள ஜெயிக்க வைக்கும். ரைட்டா? ஸோ எனக்கு தெரிஞ்சது இவ்வளோ நாள் நான் கத்துக்கிட்டதை தான் உன்கிட்ட நான் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கேன். இன்னும் இதை விட ஸ்மார்ட்டா உங்களால கத்துக்க முடியும். எப்ப? ப்ராக்டிஸ்ல. ரைட்டா? M1 ரொம்ப ரொம்ப பெருசா இருந்தா என்ன சார் ஆகும்? அப்படியே யோசிச்சு பாருங்க. பெரிய பாடி U1 ஸ்பீடு, குட்டிக்கோண்டு பாடி U2 ஸ்பீடு. அப்போ பெரிய பாடி போயிட்டு சின்ன பாடியை மோதுது. இது ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ல நடக்குது. நான் உங்களுக்கு புரியறதுக்காக ரோட்ல நடக்கிற மாதிரி சொல்றேன். லாரி சைக்கிள்னு சொல்லவா? இது லாரியும் சைக்கிளும் கிடையாது. லாரி சைக்கிள்னா அது வெறும் எலாஸ்டிக் அல்லது இன்எலாஸ்டிக் இங்க வந்துடும். பட் இது ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ல நடக்குது. பட் உங்களோட புரிதலுக்காக நான் என்ன பண்றேன், லாரி அண்ட் சைக்கிள்னு சொல்றேன். இப்போ இந்த பெரிய பாடியோட மாஸ் M1 U1 ஸ்பீடு, சின்ன பாடியோடது M2 U2 ஸ்பீடு. ஆஃப்டர் கொலிஷன் நீங்களே கெஸ் பண்ணுங்களேன், இதுல எந்த பாடியோட வெலாசிட்டி மாறாதுன்னு நினைக்கிறீங்க? சும்மா ட்ரை M2 சார். M2 M1 சார். M1 M2ன்னு சொன்னதுக்கு ஒரு காரணம் சொல்லு, M1 சொன்னதுக்கு ஒரு காரணம் சொல்லு. M12 வந்து ரொம்ப சின்னதா இருக்கு, அதனால சார். லாரி போயிட்டு சைக்கிள் மோதுனா எந்த ஸ்பீடு மாறாதுன்னு நினைக்கிற? சைக்கிள் பறக்காதாடா. சார் யாரோட மாஸ்? சைக்கிள் பறக்கும் சார். அப்ப லாரியோடது? லாரி அது சார், அது நின்றும் சார். ஹெவியர் பாடியோட வெலாசிட்டி தான் மாறாது. இப்ப இந்த இடத்துல நீங்க கத்துக்க வேண்டிய கீ பாயிண்ட், ஹெவியர் மாஸோட ஸ்பீடு மாறாது. ஹெவியர் மாஸ் இருக்கக்கூடிய பாடியோட ஸ்பீடு மாறாது. அப்படின்னா ஆஃப்டர் கொலிஷன் V1 வந்து கண்டிப்பா U1 தான் இருக்கும். நான் சம்ம சால்வ் பண்றதுக்கு முன்னாடியே ஒரு ஐடியா சொல்லிடுறேன். செகண்ட் பாடி இருக்கு தெரியுமா, V2 2 டைம்ஸ் ஆஃப் U1 மாறிடும். அதாவது லாரி போயிட்டு 40 மீட்டர் பெர் செகண்ட்ல ஒரு சைக்கிளை மோதனா, ரெஸ்ட்ல இருக்கிற சைக்கிளை போய் மோதனா, ஆஃப்டர் கொலிஷன் லாரியோடது 40 தான் இருக்கும். ஆனா சைக்கிளோடது 2 டைம்ஸ் ஆஃப் 40 80 மாறிடும். தெரியுதா? இது வந்து உங்களுக்கு புரிதலுக்காக நான் சொன்னது. இது ஆக்சுவலா ஆன்சர். பட் இந்த ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணி பார்த்துருவோமா? இதோ வந்துட்டேன். ஓகே, ரைட். ஸோ இது அப்படியே இங்க ஃபார்முலால காமிங்க சார். M1 ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு M2 விட. அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், M2-வை நெக்லேட் பண்ணிடலாம், M2-வை தூக்கிடலாம் அந்த ஃபார்முலால இருந்து. முதல்ல V1 ஃபார்முலா யாராவது சொல்றீங்களா? சரி பரவாயில்ல, நான் எழுதுறேன், அடுத்த டைம் நீங்க தான் சொல்லணும். V1 ஃபார்முலா M1 minus M2 by M1 plus M2 into U1 plus 2M2 U2 by M1 plus M2. அவங்க என்ன பண்றாங்க, M2-வை நெக்லேட்டோ இல்லைன்னா டென்ஸ் டு 0 பண்ண சொல்றாங்க. ரைட்டா? 0 பண்ண சொல்றாங்க. அப்போ இந்த டேர்ம் ஃபுல்லா போயிடும். M2லாம் செத்து போயிடும். M1 காலி ஆயிடும். அப்ப V1 equal to U1. நான் சொன்னது நடந்ததா? பெரிய பாடியோட வெலாசிட்டி மாறாது சார். ஆமா, லாரி போயிட்டு சைக்கிள்ல மோதிச்சுன்னா லாரிக்கு எந்த விதமான பாதிப்பும் இருக்காது. கரெக்டா? இதெல்லாம் எப்படி சார் உங்களுக்கு தெரியும்னு கேட்காது, நிறைய சினிமா பார்த்து தான் கத்துக்கிட்டது. அப்ப லாரியோட ஸ்பீடு மாறாது, ஹெவியர் பாடியோட ஸ்பீடு மாறாது. அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஒரு சம் படிக்கிறீங்க, ஹெவியர் பாடியோட ஸ்பீட் கொடுத்துட்டாங்கன்னா ஆஃப்டர் கொலிஷன் ஹெவியர் பாடியோடது அதே தான் இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். V1 equal to U1. அப்ப V2 என்ன சார் ஆகும் பாத்துருவோமா? V2, ஸோ V2க்கு ஃபார்முலா எழுதிருமா? M2ல ஸ்டார்ட் ஆகும், M2 minus M1 by M1 plus M2 into ஒரு U2 plus 2M1 U1 by M1 plus M2ன்னு அற்புதமா கத்துக்கணும். M2-வை தான் நம்ம 0ன்னு சொல்லிட்டோம். அப்ப M2 0ன்னா இந்த ரெண்டு டேர்ம் இருக்காது. M1 போயிடும். ஆனா மைனஸா இருக்கிறதுனால V2க்கு பதிலா மைனஸ் U2. இந்த இடத்துல M2-வை 0 பண்ணிட்டதுனால M1 போயிடும், பிளஸ் 2U1. நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது செகண்ட் பாடி இஸ் அட் ரெஸ்ட்னு சொல்லி கொடுத்தேன். எப்பவுமே நின்றுட்டு இருக்கிற சைக்கிள்ல போய் லாரி மோதனா என்ன ஆகும், சைக்கிளும் மூவ் ஆயிட்டு இருக்கு,
லாரி மூவ் ஆயிட்டு இருக்கு, அப்ப என்ன ஆகும் புரிஞ்சுக்கோங்க. இந்த கேஸ் போத் பாடிஸ் ஆர் மூவ். M2வும் U2 ஸ்பீட்ல நகர்ந்துட்டு இருக்கு, M1ம் U1 ஸ்பீட்ல நகர்ந்துட்டு இருக்கு. அந்த நேரத்துல இந்த -U2 நம்ம பண்ணிக்கணும். ஆனா பெரும்பாலும் உங்களோட நீட் அண்ட் ஜேஇ சம்மு செகண்ட் பாடி ஈஸட் ரெஸ்ட்னு தான் கொடுப்பாங்க. ஒருவேளை அவங்க ரெஸ்ட்னு கொடுக்கல, செகண்ட் பாடியும் சம் அமௌண்ட் ஆஃப் ஸ்பீட்ல போகுதுன்னு சொன்னாங்கன்னா V2க்கு பதிலா -U2 + 2U1 ஃபுல்லா யூஸ் பண்ணணும். ஆனா U2 பெரும்பாலும் 0வா தான் இருக்குன்றதுனால நின்றுட்டு இருக்கக்கூடிய அந்த சைக்கிளோட ஸ்பீடு லாரியை விட டபுள் ஆயிடும், 2 டைம்ஸ் ஆஃப் U1. எவ்வளவு அழகா இருந்துச்சுல்ல. இப்ப ரெண்டு பாடி சேமா இருந்ததுன்னா போத் பாடிஸ் ஆர் வெலாசிட்டி இன்டர்சேஞ்சு. பெரிய பாடியா இருந்ததுன்னா அதோட வெலாசிட்டி மாறாது. சின்ன பாடி சும்மா உட்கார்ந்து இருந்ததுன்னா அதோட வெலாசிட்டி 2 டைம்ஸ் ஆயிடும் பெரிய பாடியோடது. அப்ப V1 = U1, V2 = ரெண்டு பாடியும் நகர்ந்தா -U2 + 2U1. ஒருவேளை ரெண்டாவது பாடி ரெஸ்ட்ல இருக்குன்னா 2U1. இவ்வளவு விஷயத்தை நீங்க கத்துக்கணும். ரைட்டா? முடிஞ்சா நைட்டு இது யாருக்காவது சொல்லி கொடு. அடுத்தது, சரி, பெரிய பாடி போய் சின்ன பாடியை மோதிச்சு. மூணாவது கேஸ், M1 வந்து ரொம்ப ரொம்ப குட்டியா இருக்கு, M2 தான் பெருசா இருக்கு. அப்ப M1 ரொம்ப சின்னதா இருக்கு, U1 ஸ்பீட்ல இருக்கு. M2 சம பெருசா இருக்கு, U2 ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு. ஆஃப்டர் கொலிஷன் வெலாசிட்டி என்ன ஆகும்னு உங்கள்கிட்ட கேட்கிறேன். பட் நீங்க கெஸ் பண்ணுங்க. சும்மா கெஸ் பண்ணு. ரைட்டா இருந்தாலும் ரைட்டு, தப்பா இருந்தா பாத்துக்கலாம். சும்மா சொல்லுங்க. M1 வந்து ஃபர்ஸ்ட் பாடி வந்து நின்றும் சார். M1 வந்து பட்டு அப்படியே கீழே வந்து ரெஸ்ட்டுக்கு போயிடுன்னு சொல்றீங்க. ஆமா சார். ஆனா இது பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் கொலிஷன் ஆச்சே. பட்டு பின்னாடி வருமா சார்? பின்னாடி வருமா? பின்னாடி வருமானா பிளஸ் வருமா மைனஸ் வருமா? மைனஸ் சார். மைனஸ். எந்த ஸ்பீட்ல வரும்? அது ரைட், சூப்பரா கண்டுபிடிச்சிட்டீங்க. நீங்க என்ன ஸ்பீட்ல த்ரோ பண்ணீங்களோ அதே ஸ்பீட்ல தான் உங்களுக்கு மறுபடியும் திருப்பி வரும். செவுத்துல பால் அடிச்சு அப்படி வரும். உங்களோட வால் இருக்குல்ல, செவுரு, அதான் செகண்ட் பாடி. செகண்ட் பாடியா? உங்க கையில இருக்கிற பால் தான் ஃபர்ஸ்ட் பாடி. நீ பாலை த்ரோ பண்ற, செவுத்துல பட்டு திரும்ப ரீபவுண்ட் ஆகுது, உங்களுக்கே ரீபவுண்ட் ஆகுது, அதே ஸ்பீட்ல தான் ரீபவுண்ட் ஆகுது. கிட்டத்தட்ட அதே சிச்சுவேஷன் தான். ஒரு பாலை செவுத்துல அடிக்கிற கான்செப்ட் தான் இந்த கான்செப்ட். அப்ப இந்த சின்ன பாடி போய் பெரிய பாடி மேல மோதி திரும்ப அது அங்கேயே வந்துடும் அதே ஸ்பீட்ல. சூப்பரா கெஸ் பண்ணீங்க. V1 = -U1. அப்ப V2 என்ன ஆகும்? 0 சார். 0வா? ஆமா சார். ஏன் 0? ஏன்னா சின்ன பாடியோட மாஸ் வந்து ரொம்ப கம்மியாகுது சார். M2 வந்து ரொம்ப அதிகமாகுது சார். அது புரியுதுப்பா, ஆனாலும் தானே இருக்கு. U2 ஸ்பீட்ல போகுது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னேன்? அப்ப V2 = U2 சார். அவ்வளவுதான். எல்லாருமே சொல்ல ட்ரை பண்ணுங்க. ஹெவியர் பாடியோட மாஸ் ஹெவியர் பாடியோட ஸ்பீடு மாறாது. இப்பதான் சொன்னேன். எல்லா இடத்துலயும் இந்த லாஜிக் புரிஞ்சுக்கோங்க. ஹெவியர் பாடியோட ஸ்பீடு மாறாது. அது M1 இருந்தாலும் சரி, M2 இருந்தாலும் சரி. சரி, இது கெஸ் பண்ணிட்டோம். ஆனா ப்ரூஃப் கொடுங்களேன். V1 ஃபார்முலா எழுதுங்க. M1 - M2 by M1 + M2 into U1 plus 2M2 U2 by M1 + M2. இங்க M1 ரொம்ப குட்டியா இருக்கிறதுனால M1 0 பண்ணிடுங்க. 0 0. M2 M2 கேன்சல், -U1. அப்ப V1 = -U1. இங்க M1 0, M2 M2 கேன்சல், plus 2U2 2U2. ரைட்டா? ஆனா சிக்கல் என்ன சொல்லி கொடுத்துருவாங்கிட்ட, எப்படியா இருந்தாலும் செகண்ட் பாடி ரெஸ்ட் அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. செகண்ட் பாடி ரெஸ்ட். அப்ப செகண்ட் பாடி ஈஸட் ரெஸ்ட்னா U2 0 அப்படின்னா V1 = -U1. நீங்க பொறுமையா கொஷினை ரீட் பண்ணணும். செகண்ட் பாடி ரெஸ்ட்ல இருக்கா, செகண்ட் பாடி மூவிங்ல இருக்கான்னு பார்க்கணும். செகண்ட் பாடி மூவிங்ல இருந்தா ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்முலா, செகண்ட் பாடி ரெஸ்ட்ல இருந்தா V1 = -U1. அதனால அதை கவனிச்சு தான் நீங்க சம்முக்குள்ள போகணுமே தவிர டக்குன்னு எடுத்ததும் இந்த ஆள் தான் V1 = -U1 சொன்னாரு அப்படின்னு நினைச்சு கூடாது. நான் செகண்ட் பாடி ரெஸ்ட்டுக்கு தான் சொன்னேன். செகண்ட் பாடி நகர்ந்தா பிளஸ் ஒரு 2U2 போட்டுக்கணும், நகரலைன்னா -U1 போட்டுக்கணும். கத்துக்கிட்டீங்களா? சரி, அப்படியே V2 சொல்லி கொடுங்க சார். ஸோ V2 ஃபார்முலா எழுதிக்கலாமா? M2 - M1 by M1 + M2 into U2
m1 u1 by m1 plus m2 ரைட். m1 சின்னதா இருக்கிறதுனால டென்ஸ் டு 0 0 0 m2 m2 போயிடுச்சு. அப்போ v2 ஈக்குவல் டு u2 m1 0 ஹோல் டேர்ம் போயிடுச்சு. எப்பவுமே பெரிய பாடியோட வெலாசிட்டி மாறவே மாறாது. பெரிய பாடியோட வெலாசிட்டி கண்டிப்பா மாறாது. அது m1 ஹெவியா இருந்ததுன்னா u1 ஈக்குவல் டு v1, m2 ஹெவியா இருந்ததுன்னா v2 ஈக்குவல் டு u2. ரைட்டா? சின்ன பாடி தான் சஃபர் ஆகும். ரைட்டா? இதை புரியுற மாதிரி அழகா ஒரு 3 காலம் போட்டு சொல்லி கொடுத்துறேன். சொல்லி கொடுத்துருன்னா பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் ஃபுல்லா முடிஞ்சுது. ரைட்டா? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து m1 ஈக்குவல் டு m2, m1 ஈக்குவல் டு m2. m1 ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கும் m2 விட, m1 ரொம்ப ரொம்ப சின்னதா இருக்கும் m2 விட. மூணுமே பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் கொலிஷன் தான். அப்போ மொமெண்டம் கன்சர்வ், கைனடிக் எனர்ஜி கன்சர்வ், ஈயோட வேல்யூ 1, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆஃப்டர் கொலிஷன் வெலாசிட்டி v1 ஈக்குவல் டு u2, v2 ஈக்குவல் டு u1. முதல்ல இதை படிச்சிருங்க. அப்போ முக்கியமா வெலாசிட்டிஸ் ஆர் interchanged. velocities are interchanged. இது m1 equal to m2 ஆ இருக்கும் பொழுது m1 ரொம்ப ரொம்ப பெருசா இருந்தா அப்படியே கண்ண மூடி யோசிச்சா என்ன ஞாபகம் வரும்? ஆஃப்டர் கொலிஷன் வெலாசிட்டி கண்டிப்பா ஹெவியர் பாடியோடது மாறாது. பட் m2 ரெஸ்ட்ல இருந்தா v2க்கு பதிலா 2 டைம்ஸ் ஆஃப் u1, 2 டைம்ஸ் ஆஃப் u1. இப்போ இது எப்படி எழுதிருக்குன்னா u2 0வா இருக்கும் பொழுது, ஒருவேளை u2 இருந்ததுன்னா -u2 + 2u1. முதல்ல படிங்க பா. இந்த கேஸும் இம்பார்ட்டன்ட் தான், ஆனா எனக்கு தெரிஞ்சு பெருசா இதுல கேட்டது இல்லை. செகண்ட் பாடி ரெஸ்ட்ல இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுவாங்க. ஆனாலும் கேட்டுட்டாங்கன்னா பம்பா போயிடும். அதனால அதையும் படிச்சுக்கோங்க. செகண்ட் பாடி நகர்ந்தா தேர்ட் ஃபார்முலா அதோ போட்டிருக்கேன் இல்லையா, தேர்ட் ஃபார்முலா -u2 + 2u. இப்போ m1 ரொம்ப ரொம்ப சின்னதா இருக்கு. உடனே யோசிச்சு பாரு, பெரிய பாடியோட ஸ்பீடு மாறாது. v2 ஈக்குவல் டு u2, v2 ஈக்குவல் டு u2. செகண்ட் பாடி என்ன ஆகும்? ரீபவுண்ட் ஆகும். ரீபவுண்ட் ஆகும். சின்ன பாடி போயிட்டு பெரிய பாடி மேல பட்டு திரும்ப உங்க கைக்கு வரும். செவுத்துல பந்து அடிச்சா திருப்பி உங்ககிட்டே வந்துடும், அந்த கான்செப்ட். ஆனா செகண்ட் பாடி ரெஸ்ட்ல இருந்தாதான், u2 0வா இருந்தாதான் ரீபவுண்ட் ஆகும். ஒருவேளை அது மூவிங்ல இருந்தா -u1 + 2u2ன்னு நினைக்கிறேன். கரெக்டாக தான் போட்டிருக்கேன். -u1 + 2u2. அவ்வளோதான். ஸோ எல்லா ட்ரிக்கையும் எல்லா சம்கான ஐடியாஸையும் கொண்டு வந்து உங்ககிட்ட கொட்டிட்டேன். ஒரு டைம் டக்குன்னு பார்த்து முடிச்சுக்கோ. முடிச்சிங்களா? கடையில் ஒரு டைம் எழுதி பார்த்துக்கோ. ஃபாஸ்டா முடிச்சிங்களா? அப்படியே v1 v2 ஒரு டைம் எழுதி பார்த்துக்கோ. சும்மா ரஃப் நோட் வச்சுக்கு இருக்கு. v1 v2 ஒரு டைம் எழுதி பாரு. ரைட், முடிச்சிங்களா? ஓகே. இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி இல்ல லாஸ் இன் கைனடிக் எனர்ஜி, இல்லைனா சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி இல்ல லாஸ் இன் கைனடிக் எனர்ஜி எவ்வளவா இருக்கும் நீங்க மட்டும் சொல்லுங்க பாப்போம். லாஸ் இன் கைனடிக் எனர்ஜி எவ்வளவா இருக்கும்? வாயத்தர உனக்கு தெரியும். லாஸ் இன் கைனடிக் எனர்ஜி ½ mv², சார். இல்லப்பா, எவ்வளவு கைனடிக் எனர்ஜி லாஸ் ஆகுது? இங்க இனிஷியலும் ஃபைனலும் எப்படின்னு சொல்லி கொடுத்தேன். ½ m1 u1². இல்லப்பா,
இனி கன்சர்வ்னு ஒரு வார்த்தை சொன்னேன்னா ஆமா சார். அப்ப கன்சர்வ்னா கன்சர்வ்னா சேஞ்ச் ஆகாது சார். அப்ப ஃபைனல் இனிஷியல் ஒன்று தானே. ஆமா சார். அப்ப சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி ஜீரோ. Zero, sir. கன்சர்வ் சார். அவ்வளவுதான் பா. இதையும் கத்துக்கோங்க. பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் கொலிஷன்ல கைனடிக் எனர்ஜி லாஸ் ஆகாது. ஏன் ஒன்றும் இல்லை, கையில் ஒரு பால் வச்சுக்கோ. ஏன் ஒருவேளை அது பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக்காக இருக்குன்னா அந்த பாலை ஜஸ்ட் ட்ராப் பண்ணிருங்களேன். நீ போயிட்டு 100 வருஷம் கழிச்சு திருப்பி வந்து பார்த்தாலும் அந்த பால் என்ன ஆகிட்டே இருக்கும். எவ்வளோ ஹைட்ல நீங்க ட்ராப் பண்ணீங்களோ அதே ஹைட்ல இருந்து பவுன்ஸ் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா அது பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக். சரிதா? ஸோ அதனால லாஸ் இன் கைனடிக் எனர்ஜி இருக்கவே இருக்காது. இதையும் நீங்க நல்லா கத்துக்கணும். கத்துக்கிட்டீங்களா? ரைட். ஸோ அங்கிருந்து நம்ம போற இடம் எலாஸ்டிக் அல்லது இன்எலாஸ்டிக். இன்னும் ஒரு 10 to 15 மினிட்ஸ் இன்னும் ஒரு கொலிஷன் மட்டும் முடிச்சிடுறேன். நாளைக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் ஹவருக்குள்ளார இந்த டாபிக் முடிச்சிடும். ரைட்டா? ஸோ நிறைய பேசிட்டோம், அதனால தான் கொஞ்சம் வளவலன்னு இழுத்துருச்சு. பட் கற்றுக்கிட்டிங்கன்னா ஓகே தான். ரெண்டாவது கொலிஷன் எலாஸ்டிக் அல்லது இன்எலாஸ்டிக். இதே மாதிரி தான் இருக்கும். ஒரு சின்னதாக ஒரே ஒரு டேர்ம் உள்ள வரும். எலாஸ்டிக் அல்லது இன்எலாஸ்டிக். உன் விருப்பம், எப்படி வேணாலும் இவனை நீங்கள் கூப்பிட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் பாடி ஆஃப் மாஸ் m1 u1 ஸ்பீட், செகண்ட் பாடி ஆஃப் மாஸ் m2 u2 ஸ்பீட். இது பிஃபோர் கொலிஷன். ஆஃப்டர் கொலிஷன் வெலாசிட்டி m1 v1 m2 v2. யாரை தேடி சார் போயிட்டு இருக்கோம்? யாரை தேடி போவோம்? எப்போ பார்த்தாலும் v1 v2 தேடி தான் போகும். அப்போ v1 எவ்வளோ, v2 எவ்வளோ? கொலிஷனை ஒழுங்கா படிக்கணும். நீங்க பர்ஃபெக்ட்லின்னு ஒரு வார்த்தை வந்தாதான் மேல இருக்கு. முன்னாடி சொன்ன கேஸ் பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக்னு சொன்னா அடுத்து சொல்ல போற கேஸ். பர்ஃபெக்ட்ன்ற வார்த்தை வராம வெறுமனே உங்க கொஸ்டின் பேப்பர்ல எலாஸ்டிக்னு இருக்கலாம், இன்எலாஸ்டிக்னு இருக்கலாம். அப்படி இருந்தா அது ரெண்டாவது கொலிஷன் நீங்க உணரணும். ரைட்டா? ஸோ v1 v2 யாரா சொல்லுங்க. v1 அங்க ஃபார்முலா சொல்லுங்க. சொல்லு வந்துட்டு கேக்குறேன். m1 minus m2 by m1 minus m2 by m1 plus m2 m1 plus m2 into u2 into u2 plus 2m1 plus 2m2 u2 2m2 u2. 2m2 u2 sir. ரைட் பாய், நீ கரெக்டாக தான் சொல்ற. 2m2 u2 by m1 plus m2 வா? by 1 plus m2. yes sir. ரைட். கரெக்டாக தான் சொன்னாப்ல. பட் நான் தான் தப்பா எழுதியிருக்கேன் இல்லையா? எதுக்காக சார் இப்படி மாற்றி எழுதுனீங்க? ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக இந்த கொலிஷன் தான் முதல்ல நடத்தி இருக்கணும். இதை நடத்திட்டு இந்த இடத்துல ஒரு இ போட்டுக்கணும், இந்த இடத்துல ஒரு 1 plus e போட்டுக்கணும். ஒரு மேஜிக் பாருங்களேன். பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக்ல அப்படியே ஈன்னு ஒன்றுன்னு கொடுங்க. இந்த ஈக்குவேஷன்ல இ ஒன்றுன்னு கொடுங்க. இ ஒன்றுன்னு கொடுத்தீங்கன்னா அப்படியே உங்களை எந்த ஊருக்கு கூட்டு போயிடும்? பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக்கு கூட்டு போயிடும். அப்போ இந்த ஈயோட வேல்யூ தான் இங்க கதையே. ஈயோட வேல்யூ 1 இருந்தா பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக். பாருங்க, வெறும் m1 minus m2. இப்போ ஈயோட வேல்யூ 1 இருந்தா நீங்க இதுக்கு முன்னாடி படிச்ச ஃபார்முலா m1 minus m2 by m1 plus m2 into u2 plus 2m2 u2 by m1 plus m2. உங்களால் உணர முடியுதா? ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்கணும்னா இந்த டாப்பிக்கை முதல்ல நடத்திட்டு ஈக்கு 1ன்னு கொடுத்து மேலே போகணும், ஈக்கு 0ன்னு கொடுத்து கீழே போகணும். ரைட்டா? ஸோ அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணணும். பட் பரவாயில்ல. ஸோ v1 equal to m1 minus m2 by m1 plus m2 into u2 plus 2m2 u2 by m1 plus m2. இது மேலே பார்த்தது. இங்கே 1 plus e. கவனமாக கவனி. ஈயோட வேல்யூ 3/5 கொடுப்பாங்க, 1/2ன்னு கொடுப்பாங்க. அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை கொடுப்பாங்க. 0.6 இருக்கலாம், 0.5 இருக்கலாம், இல்லை 1/4 இருக்கலாம், 4/5 இருக்கலாம். ஈயோட வேல்யூ கொஷின்ல அவங்களே கொடுத்துருவாங்க. நீங்க எப்ப ஈயோட வேல்யூ லெஸ் தென் 1ன்னு பார்த்துட்டீங்களோ, கிரேட்டர் தென் 0ன்னு பார்த்துட்டீங்களோ, அப்பவே அவன் ரெண்டாவது கொலிஷன் முடிவு பண்ணிக்கோங்க, எலாஸ்டிக் அல்லது இன்எலாஸ்டிக். ரைட்டா? சிமிலர்லி இதே மாதிரி v2 எழுதிடுவோமா? இப்போ v2 சொல்லுங்க சார். v2 m2ல ஸ்டார்ட் பண்ணணும், மைனஸ் m1 சார் இ போட்டுக்க சொன்னாங்க, பை m1 plus m2 இன்ட்டு இங்கே 2 இருக்கிறதுனால u2. அடுத்தது இங்கே 2m m1 u1 வரணும், m1 u1 by m1 plus m2. இங்கே 2 வர்றதுக்காக 1 plus c. தென் ஈயோட வேல்யூ 1 இருந்தால் மேலே போயிடும். ஈயோட வேல்யூ அவங்க என்ன வேணாலும் கொடுப்பாங்க. 3/5 தான் நான் பார்த்த அதிகமான சம்மு. ரெண்டாவது 1/2. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ ஈயோட வேல்யூ 3/5னா நீங்கள் 0.6ன்னு வச்சு சம்ம போடணும்.
பார்த்தாலே தெரியுது 0.6 லெஸ் தென் 1 என்ன கொலிஷன் எலாஸ்டிக்கா இருக்கலாம், இல்லைன்னா என்ன எலாஸ்டிக்கா இருக்கலாம். இதுல வேற ஒரு ஐடியாவும் கிடையாது. டைரக்டா சம் தான் கொடுப்பாங்க. இல்ல M1 கிரேட்டர் M2 கிரேட்டர் அப்படிலாம் M1 ஈக்குவல் டு அப்படிலாம் கிடையாது. டைரக்டா M1 M2 கொடுத்துட்டு கொடுத்துட்டு V1 V2 வேல்யூ கேட்பாங்க. இல்லை நீங்க பயப்படவே தேவையில்ல, கவலைப்பட தேவையில்ல, ரொம்ப ஈஸியா தான் போட்டுலாம். ஸோ V1 கண்டுபிடிச்சிரும், V2 கண்டுபிடிச்சிரும், வேல்யூ கொடுத்துருவாங்க, M1 வேல்யூ கொடுத்துருவாங்க, M2 வேல்யூ கொடுத்துருவாங்க, அவ்வளவுதான். டைரக்டாவே ஆஃப்டர் கொலிஷன் வெலாசிட்டி கண்டுபிடிச்சு சொல்லுங்க. ரைட்டா? ஸோ உங்களுக்காக இன்னொரு டைம் இந்த ஃபார்முலா எழுதிடும். நான் எழுதும் பொழுது என்னோட எழுத்தும் நீங்க யோசிக்கிறதும் சரியா வந்துகிட்டே இருக்கணும். ரைட், நான் V1 ஆரம்பிக்கிறேன், நீ V1 யோசிச்சு ஆரம்பி. சரியா யோசிச்சிங்களா? V2 ஸ்டார்ட் பண்ணு. ரைட்டா? ரைட் பை, இது எப்பயோ சொல்லி கொடுத்தது, ஆனாலும் ஃபார்முலா ஞாபகம் இருக்கிறதுக்கான காரணம் அத்தனை முறை இந்த ஈக்குவேஷன் என்னோட கைகள் எழுதியிருக்கு. ஸோ அதனால தான் பெருசாக தப்பு பண்ணாது. எந்த ஈக்குவேஷனுமே டெரிவேஷன் போட்டால் சுத்தமாக தப்பு பண்ண மாட்டேன். டெரிவேஷன் போடாமல் டேரெக்டாக ஒரு ஈக்குவேஷன் எழுதுனேன்னா அதுலேயும் மேக்ஸிமம் தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பே இருக்காது. காரணம் அவ்வளோ 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 நம்ம எழுதி பார்த்தோம் அப்படின்னா ஈக்குவேஷன்ஸே மறக்காது. ரைட்டா? ட்ரை பண்ணி பாரு, டைம் இல்லைன்னா சொல்லாது. இந்த நேரத்தில் இதான் உனக்கு வேலையே. ரைட், இங்கே கைனடிக் எனர்ஜி சேஞ்ச் ஆகுமா ஆகாதா, லாஸ் ஆகுமா ஆகாதா? லாஸ் ஆகும் சார். அப்போ நாட்டி கொண்டு ஒத்துக்கிறீங்களா? பை, இங்கே லாஸ் இன் கைனடிக் எனர்ஜி, ஃபைனல் கைனடிக் எனர்ஜி கம்மியாக இருக்கும், இனிஷியல் கைனடிக் எனர்ஜி அதிகமாக இருக்கும். கவனிங்க, இந்த இடத்துல ஆஃப்டர் கொலிஷன் இனிஷியல் கைனடிக் எனர்ஜி அதிகமாக இருக்கும். அதனால நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன், இனிஷியல் கைனடிக் எனர்ஜி எழுதுனேன் மைனஸ் ஃபைனல் கைனடிக் எனர்ஜி எழுதுனேன். அப்போ இனிஷியல் கைனடிக் எனர்ஜி எப்போவுமே இனிஷியல் தான் அதிகமாக இருக்கும். பாருங்க, மோதிரத்துக்கு முன்னாடி வேகமாக போயிட்டே இருக்கும், மோதினதுக்கு அப்புறம் இம்பாக்டால என்ன ஆகிடும், ஸ்லோ ஆகிடும். ஸோ இனிஷியல் கைனடிக் எனர்ஜி மைனஸ் ஃபைனல் கைனடிக் எனர்ஜி, இது டெல் கே கற்றுக்கிட்டீங்களா? ஒரே நிமிஷம், இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, இதுலேயும் டெரிவேஷன் தேவையில்லை. இனிஷியல் கைனடிக் எனர்ஜி சப்ஸ்டியூட் பண்ணணும், ஃபைனல் சப்ஸ்டியூட் பண்ணணும், ரெண்டு பக்கமும் எடுத்துட்டு வந்துட்டோம் அப்படின்னா டெல் கே. நான் சிம்பிளாக கற்றுக்கிறதுக்கு ஒரு ஐடியா சொல்லித்தரேன். ஹாஃப் எம்இ ஸ்கொயர் ஞாபகம் வச்சுக்கோ. அப்போ டெல் கே எப்படி சார் எழுதுறது? ஹாஃபுக்கு ஹாஃப் எழுதிடுங்க. எம்முக்கு 2 எம் இருக்கிறதுனால M1 M2 பை M1 + M2 ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. ரெடியூஸ்டு மாஸ் இதுக்கு பேர். 2 மாஸ் இருக்கிறதுனால ரெடியூஸ்டு மாஸ். ரெடியூஸ்டு மாஸ்னா என்ன அர்த்தம்? 1/M1 + 1/M2ன்னு அர்த்தம். இப்படி போட்டால் அதுக்கு பேர் ரெடியூஸ்டு மாஸ். அதுக்குள்ளெல்லாம் போனால் இன்னும் ஃபிசிக்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். பட் டேரெக்டாக M1 M2. ஸ்பீடுக்கு பதிலாக U1 - U2 த ஹோல் ஸ்கொயரு. V ஸ்கொயர் இருக்கிறதுனால U1 பெரிய ஸ்பீடு, U2 சின்ன ஸ்பீடு, மைனஸ் ஹோல் ஸ்கொயர். இது என்ன கொலிஷன் தெரிஞ்சுக்கிறதுக்காக -1 - E². இந்த ஃபார்முலா இன்னொரு முறை எழுதுறேன். டெல் கே ஹாஃப் M1 M2 பை M1 + M2, அதாவது ஹாஃப் எம்முக்கு பதிலாக V ஸ்கொயருக்கு பதிலாக U1 - U2 த ஹோல் ஸ்கொயர். என்ன கொலிஷன் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு 1 - E². நீ நம்மளனா இங்கே E1 கூட என்ன நடக்குது பாரு, நீங்களே கொடுங்க. E1 கொடுத்தா 1 - 1 ஆயிடுச்சு 0. அப்போ 0ன்னா மேலே போயிட்டோமா? 0ன்னா மேலே போயிட்டோம். ஸோ மேலே போயிட்டுன்னா என்ன அர்த்தம்? பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் கொலிஷனுக்கு நம்ம போயிட்டோம். ரைட், அவ்வளோதான் பயில, வேற ஒன்றுமே இல்லை. ஆஃப்டர் கொலிஷன் V1 to V2 வெலாசிட்டி படிக்கணும், டெல் கே படிக்கணும். டெல் கே 0வா இருந்தால் யாருன்னு கேட்டால் பதில் என்ன? பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக். டெல் கேவோட வேல்யூ 0வா இல்லாமல் சம் வேல்யூ இருந்தால் பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக்காகவும் இருக்கலாம், எலாஸ்டிக் அல்லது இன்எலாஸ்டிக்காகவும் இருக்கலாம். ரெண்டு கொலிஷனுக்குமே டெல் கே நாட் ஈக்குவல் டு 0. செகண்ட் கொலிஷனுக்கும் தேர்ட் கொலிஷனுக்கும் டெல் கே நாட் ஈக்குவல் டு 0. ஃபர்ஸ்ட் கொலிஷன்ல மட்டும்தான் டெல் கே ஈக்குவல் டு 0. ஏன்னா அதுதான் கைனடிக் எனர்ஜி கன்சர்வ்ட். மற்ற ரெண்டும் கைனடிக் எனர்ஜி நாட் கன்சர்வ்னு கற்றுக்கணும். ரைட்டா? சரி, ரெண்டு கொலிஷன் முடிஞ்சுது. சரி, இன்னும் இங்கே என்ன மீதி இருக்கு? இப்போ ஒரே நிமிஷம் ஓடிடாது, ரெக்கார்டர் ஆஃப் பண்ணிட்டு வரேன். ஸ்டார்ட் பண்ணலாம்.